தமிழர் தந்தை என்று என்றென்றும் நம்மில் நெஞ்சத்தில் வைத்து போற்றுகிற ஊடக அதிபராகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் சட்டப்பேரவையினுடைய தலைவராகவும் அவர் ஆற்றியிருக்கிற பணிகள் என்றைக்கும் நினைவில் கொள்ளத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அவரை பொறுத்தவரைக்கும் நீதி நியாயம் தழுவாமல் ஒரு வழக்கறிஞராக, குறிப்பாக தமிழர் நலன் பேணுவதில் ஒரு பத்திரிகை துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக, தமிழர் இருக்கும் இடமெல்லாம் தன்னுடைய பத்திரிகை போய் சேர்கின்ற அந்த வகையில் தமிழை வளர்த்த பெருமைக்குரியவர் மறைந்த பெரியவர் சீபா ஆதித்யநாத் அவர்கள். தமிழர் தந்தை என்று நம் நெஞ்சத்திலே வைத்து போற்றுகிற அவருடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களது ஆசியோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களும் நானும் இணைந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற விதத்தில் மாலை அணிவித்து அவர் நினைவை போற்றுகிற அந்த பணியை நிறைவு செய்திருக்கிறோம். தமிழை வளர்ப்பதில், தமிழர் நலன் போற்றுவதில் அவர் ஆற்றியிருக்கிற அந்த பணிகள் என்றென்றும் நினைவிலே கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் நடக்கல, எப்ப அதை எதிர்பார்க்கலாம்? தொடர்ந்து நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா ஒருதலைபட்சமா செயல்படுறீங்கன்ற குற்றச்சாட்டை இபிஎஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க. எப்படி அணுக போறீங்க? நான் நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு கூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும்.